உடல் சோர்வு, டயர்ட், களைப்பாய்க்கிறது. சில மருத்துவ காரணங்கள் இருக்கு. அதாவது நம்ம நோய்வாய்ப்பட்டிக்கிறோமா, இதால தான் நமக்கு நடக்குதா? சில லைஃப் ஸ்டைல் காரணங்களை நான் நேரத்தோட உள்ள வீடியோல பேசிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மருத்துவ காரணங்கள்னா கட்டாயம் நீங்க இதை தெரிஞ்சுக்கொண்டு அந்த மருத்துவ காரணம் கரெக்ட் பண்ணா உங்களுக்கு இந்த உடல் சோர்வு, டயர்ட்ல இருந்து நாங்க விடுபடலாம். சரி, என்ன மருத்துவ காரணங்கள்னு சொன்னா, இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, அனீமியா, ரத்த ஹீமோகுளோபின் அளவு குறையிறது. இது பொதுவா அந்த அனீமியாவை நீங்க பிரெக்னன்சி காலத்துல அம்மா மதர்மாருக்கு குறைஞ்சிருக்கும், அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பணு, அதாவது பூச்சி பிரச்சனையாலையும் இந்த அனீமியா வரும். இப்படி பல பிரச்சனைகளால அனீமியா வரும். ஆனா அனீமியாவை கரெக்ட் பண்ணலாம், மருந்து எடுத்து கிளியர் ஆகி கொண்டால் இதெல்லாம் கிளியர் ஆயிடும். சரி, அடுத்தது தைராக்சின் பிரச்சனை. தைராக்சின் பிரச்சனை ஹைப்போதைராய்டிசம் சொல்றா, தைராக்சின் குறைவா சுரக்கிறது. அப்ப இதாலையும் நமக்கு டயர்ட், சோர்வு வரும். இதையும் கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம், கிளியர், மருந்து எடுத்துக்கொண்டா சரி. ஓகே, ரைட். அடுத்தது ஆர்த்ரைட்டிஸ், ரொமோடைட் ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் வலிக்கு தானே, அதால வர இம்யூன் ரியாக்ஷன்ஸ், அதாலையும் எங்களுக்கு டயர்டா காட்டும். அதே போல ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட்ல சில பிரச்சனைகளாலையும், அதே சமயத்துல இதய பிரச்சனை அண்ட் நுரையீரல் பிரச்சனை, ஹார்ட் அண்ட் லங் பிரச்சனை, இதை ரெண்டாலையும் நமக்கு இந்த டயர்ட், கத்தி இதெல்லாம் வரலாம். அதாவது பம்பிங் சிஸ்டம், மூச்சு வாங்குற சிஸ்டம் ரெண்டும் குறைவா இருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் விளங்கும். அடுத்தது சுகர் உள்ள ஆக்களுக்கு, சுகர் அதிகமா இருந்தாலும் டயர்டா விளங்கும், சுகர் குறைவா இருந்தாலும் டயர்டா விளங்கும். அதாவது மிடில் மெயின்டைன் பண்ணணும், அதாவது அளவோட மெயின்டைன் பண்ணணும். சுகர் உள்ள ஆக்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை பார்த்துக்கொண்டு நீங்க கரெக்ட் பண்ணிக்கொண்டால் ஓகே ஆயிடும். அதே சமயத்தில் டிப்ரெஷன், மன உளைச்சலுக்கு உள்ளானால் நமக்கு டயர்ட் ஆகிக்கும். மனம் பலகீனம் அடைஞ்சா உடலும் பலகீனம் அடையும். அப்ப அதையும் கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். டெஸ்டஸ்டரோன், ஆண்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு காரணம் அந்த ஹோமோன். அந்த டெஸ்டஸ்டரோன் ஹோமோன் அளவுல பிரச்சனை வருமா இருந்தால் ஆண்கள் டயர்டை ஃபீல் பண்ணுவாங்க.